வணக்கம். மேஷம். மேச ராசிக்கான மே மாத பலன்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மே மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கலவையான ஆட்டமா தான் இருக்க போகுதுங்க. மே 15 வரைக்கும் சூரியன் உங்க ராசியிலேயே உச்சத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. சூரியன் இப்படி வர்றதுனால உடம்புல ஒரு பக்கம் அனல் பறக்கும். என்னப்பா இப்படி வியர்க்குதுன்னு புலம்ப வைக்கும். ஆனா பிள்ளைங்களோட படிப்பையும் வளர்ச்சியையும் பார்த்தா இது எப்படி இருக்குன்னு ரஜினி சார் ஸ்டைல்ல நீங்களே கேட்குற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சிரிப்பு வந்து ஒட்டிக்கிடுங்க. ஆனா இதே நேரத்துல மே 11 வரைக்கும் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதால தேவையற்ற அலைச்சலும் கையில காசு வாயில தோசைங்கிற கதையா வர்ற காசெல்லாம் செலவாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் உங்க ராசிக்கே வந்தாலும் வாழ்க்கை ஒரு வட்டங்க. இங்க தோக்கறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லனா மூக்குக்கு மேல கோபம் வந்து யாருடையாவது வம்பை இழுத்து விட்டுடுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரி ஜாலியா தான் போகும். ஆனா இந்த தொழில் பண்றவங்க இருக்காங்களே, அவங்க நிலைமை தான் கொஞ்சம் பாவம். வாய்ப்பு இல்ல ராஜான்னு சொல்ற அளவுக்கு கடுமையா உழைச்சாதான் உருப்படியா ஏதாச்சும் கல்லாவுல காசு வந்து விழும். சனி பகவான் கொஞ்சம் டல்லா இருக்கிறதால நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த ஊதியம் வந்து சேர ரொம்ப லேட் ஆகுங்க. அப்போ ஏண்டா இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு பயங்கரமா பத்திக்கிட்டு வரும் பாருங்களேன். அந்த நேரத்துல நிதானமா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். தெய்வத்தானாகாதெனினும் முயற்சிதன் மெய்த்தவருந்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உங்க முயற்சியை மட்டும் விடாம புடிச்சுக்கோங்க. கண்டிப்பா பலன் உண்டுங்க. ராகு பகவான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. ஆனா இந்த கேது இருக்காரே, அவரு அப்பப்போ மண்டைக்குள்ள குடைச்சலை கொடுத்து ஒரு மாதிரியா குழப்பி விட்டுடுவாருங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்தாங்க செய்யும். வீட்டுக்குள்ளேயே சண்டையான்னு கேக்குற மாதிரி சில சங்கடங்கள் வந்தாலும் பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா கடைசியில எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சரியாகிடுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் சுமாராவே இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாம ஒரு மாதிரியா போகுங்க. அதனால விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா போயிடுங்க. குரு பகவான் உங்க பையில காசை ஓரளவுக்கு தங்க வைப்பாரு. அதனால சாப்பாட்டுக்கோ இல்ல மத்த அவசரத்துக்கோ திண்டாட வேண்டியது இருக்காதுங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கண்ணும் கருக்குமா இருங்க. ஏன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதி வந்து உங்களை ஒரு வழி பண்ணிடும். முதல்ல உடம்ப கவனிங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். இந்த மாசம் மொத்தத்துல பார்த்தா கொஞ்சம் அடக்கி வாசிச்சீங்கன்னா சிங்கம் களமிறங்குற மாதிரி நீங்களும் கெத்தா வலம் வரலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம். ரிஷப ராசிக்கான மே மாத பலன்கள். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ரொம்பவே தெம்பா இருக்க போகுதுங்க. வேலை விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான முன்னேற்றம் வந்துடும். ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாருன்னு ரஜினி சார் ஸ்டைல்ல கெத்தா வலம் வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பமையும். ஆனா இந்த தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஏருக்கு மாறா இருக்கும். அப்பப்போ என்னப்பா இது இப்படி நடக்குதுன்னு கோபம் பத்திக்கிட்டு வரும். ஆனா பொறுமையா இருந்தா கண்டிப்பா சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி லாபம் கடைசியில வந்து சேர்ந்துடுங்க. ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் தட்டி கொடுத்து கை கொடுத்தாதான் அவங்க உருப்படியா மார்க் எடுப்பாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி காலேஜ் படிப்பு படிக்கிறவங்களுக்கு குரு பகவான் அப்படியே வாரி வழங்க போறாரு. அதனால படிப்புல நீங்க தான் கில்லிங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சு பேசி ஜாலியா இருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு லட்டு வந்து விழுந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ மூஞ்சிய தூக்கி வைக்க வைக்கும். காதல் விஷயத்துல சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால ஒரு வழியா யார் அந்த நிலவுன்னு தேடுனது கிடைச்சிடும். மனசுக்குள்ள அப்படியே ஒரு புன்னகை வந்து ஒட்டிக்கும். ஆனாலும் சின்ன சின்ன கோபங்கள் அப்பப்போ குறுக்க வந்தாலும் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப இனிப்பா இருக்குங்க. கல்யாண விஷயம்னு பார்த்தா இந்த மாசம் ஒரு மாதிரி நடுத்தரமா தான் இருக்கும். ரொம்ப ஓவர் எதிர்பார்ப்பு வச்சுக்காம நிதானமா இருக்கிறது நல்லது.
காசு விஷயத்துல மட்டும் இந்த மாசம் நீங்க தான் ராஜா. குரு பகவான் உங்க லாப வீட்டு அதிபதியா வந்து பணப்பையில உட்கார்ந்துக்கிறாரு. அதனால கையில காசு வாயில தோசைன்னு வர்ற வருமானம் எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அலட்சியமா இருந்தா அவஸ்தைதான்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தான் இப்ப பொருந்துங்க. முன்னாடியே ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தா உடனே டாக்டர் கிட்ட போய் முறையா மருந்த தின்னுருங்க. இல்லைனா என்ன கொடுமை சரவணன் இதுன்னு புலம்புற மாதிரி ஆகிடும். மத்தபடி இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான மாசம்தாங்க. வர்ற காசை சேமிச்சு வச்சுக்கிட்டு யோசிச்சு எதையும் செஞ்சீங்கன்னா வெற்றி நமதேன்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். கடைசியா ஒன்னு சொல்றேங்க, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி ஏதாவது சின்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. மே மாதம் உங்களுக்கு அமோகமா இருக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம். மிதுன ராசிக்கான மே மாத பலன்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மாதிரியா ஏத்த இறக்கமா தான் இருக்குமுங்க. சூரிய பகவான் இந்த மாசம் உங்களுக்கு கலவையான பலன்களைத்தான் அள்ளித் தரப்போறாரு. வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான போக்கு தான் இருக்குமுங்க. சில நேரம் வேலைப்பளு அதிகமா இருந்தா என்னடா இது வாழ்க்கைன்னு கோபம் பத்திக்கிட்டு வரும். ஆனா அப்புறம் வேலையில கிடைக்கிற முன்னேற்றத்தை பார்த்தா முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வந்து ஒட்டிக்குமுங்க. ஆனா வியாபாரம் செய்யற ஆளுங்க மட்டும் இந்த மாசம் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமுங்க. ஆழம் தெரியாம கால விடாதேன்னு நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி புதுசா எந்த பெரிய முதலீடோ இல்ல ரிஸ்கோ எடுக்காம இருக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமுங்க. இல்லைனா அப்புறம் வருந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்னதுக்கு தலைகீழா ஆகிடும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் சுணக்கமா இருந்தாலும் அப்புறம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிற குரலுக்கு ஏத்த மாதிரி நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த மார்க்கு கண்டிப்பா கிடைச்சிடுமுங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு ஜாலியா தான் இருப்பீங்க. ஆனா வீட்டுக்குள்ள சில நேரம் ஒரு மாதிரியா முட்டிக்கிற மாதிரி இருக்குமுங்க. அப்பப்போ என்ன கொடுமை சரவணன் இதுன்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு சின்ன சின்ன தகராறுகள் வரலாம். லவ் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் லிமிட்டா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லைய தாண்டி பேசினா அப்புறம் சண்டையில தான் போய் முடியுமுங்க. மரியாதை முக்கியம் பிகளுன்னு விஜய் சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. கல்யாணமானவங்களுக்கு குரு பகவான் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி நல்ல பலன்களை அள்ளி தரப்போறாரு. குருவோட பார்வை இருக்கிறதால பெரிய சண்டையெல்லாம் வராதுங்க. ஆனா சனி பகவான் இடையில புகுந்து எதையாவது கொளுத்தி போட பாப்பாரு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு போய்கிட்டே இருங்க. சின்ன சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாம இருந்தாலே போதும். காசு பணத்துக்கு இந்த மாசம் ஒன்னும் குறைச்சலே இல்லைங்க. குரு பகவான் அருளாசி கொடுக்கறதால பணப்புழக்கம் தாராளமா இருக்குமுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேர்ந்துடுமுங்க. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேங்கிற மாதிரி லாபம் வர்றதுக்கு முன்னாடியே அதற்கான அறிகுறி உங்களுக்கு தெரியுமுங்க. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். ஆரோக்கியத்துல மட்டும் மாசத்தோட முதல் பாதியில சூரியன் நல்லா இருக்கிறதால தம்பா இருப்பீங்க. ஆனா 2வது பாதியில வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதால உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுமுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு புரிஞ்சுக்கிட்டு உடம்ப சரியா கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மே மாசம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமா அமையுமுங்க. அப்புறம் என்னங்க, எப்பவும் போல கெத்தா சிரிச்சுக்கிட்டே உங்க வேலைய பாருங்க. வாழ்க வளமுடன்.